பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோபு 2வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் என்பதாக. யோபுவின் 3 நண்பர்கள், ஜோப்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோபின் 3 நண்பர்களான எலிப்பாஸ், பில்தாத் மற்றும் சோபார் அவனுடைய துன்பத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அவனை தேற்ற விரும்புவதாக கூறி அவனை சந்திக்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் அவனிடம் பேசிய விதத்தை பார்க்கும்போது அவர்கள் உண்மையில் அவனை தேற்றவே இல்லை. அவர்கள் அவனை குறை கூறி குற்றம் சாட்ட மட்டுமே செய்தார்கள். அவர்கள் மூவரும் சகோதரர்களை குற்றம் சாட்டுபவனான பிசாசுடன் ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். இந்த 3 பேரும் யோபுவின் மீது பொறாமை கொண்டார்கள். பல விசுவாசிகள் தேவபக்தியுள்ள மனிதர்களின் செல்வாக்கையும் ஊழியத்தையும் காணும்போது அவர்கள் மீது பொறாமை கொள்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்பட வேண்டும் என்று அடிக்கடி காத்திருக்கிறார்கள். தேவபக்தியுள்ள மக்களுக்கு ஏதேனும் ஒரு பேரழிவு ஏற்பட வேண்டும் என்று பிசாசு ஆர்வமாக இருக்கிறான். ஆனால் அதற்காக காத்திருக்கும் விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. இந்த 3 பேரும் யோபுவுக்காக மிகவும் வருந்துவது போல நடித்தார்கள். அவர்கள் யோபுவை கண்டபோது அழுதார்கள். தங்கள் ஆடைகளை கிழித்து தங்கள் தலைகளின் மீது தூசியை போட்டுக்கொண்டார்கள். அவர்கள் உண்மையிலேயே சினிமா நடிகர்களை காட்டிலும் நல்ல நடிகர்களாக இருந்தார்கள். ஆனால் இரகசியமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யோபுவின் மீது பொறாமை கொண்டிருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக கிறிஸ்தவ ஊழியத்தில் இது அதிகமாக உள்ளது. இந்த 3 மனிதர்களாலும் யோபு ஏன் துன்பப்பட்டார் என்பதை உண்மையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் அவரிடம் குற்றம் மட்டுமே காண முடிந்தது. ஏனென்றால் பிற்காலத்தில் இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்களைப் போல அவர்களும் மதப்பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒரு மதப்பற்றுள்ள மனிதனுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியோடு வாழ்கிற யாவரும் உபத்திரவப்படுவார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. எனவே மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட நீங்கள் விரும்பவில்லை என்றால் தேவபக்தி உள்ளவராக இல்லை என்றே சொல்லலாம். யோபுவின் புத்தகம் நமக்கு ஒரு பெரிய ஊக்கமளிக்கிறது. ஏனென்றால் இன்று நாம் சந்திப்பதை அவரும் சந்தித்தார். அந்த 3 பிரசங்கிகளும் நம்மை தொந்தரவு செய்து தவறாக புரிந்து கொண்டு விமர்சிக்கும் விசுவாசிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஒரு அவிசுவாசி அதே காரியங்களை செய்வதை விட ஒரு விசுவாசி நம்மை தாக்கி குற்றம் சாட்டும் போது அது எப்போதும் அதிக வேதனை அளிக்கிறது. இயேசு கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களை விட பரிசேயர்களிடமிருந்து அதிக எதிர்ப்பை சந்தித்தார். பிலாத்து அவரை விடுவிக்க விரும்பினார். ஆனால் அன்னாவும் காய்பாவும் அவரை கொல்ல விரும்பினார்கள். எனவே உங்களை பற்றி பொய் கதைகளை பரப்பும் விசுவாசிகளிடமிருந்து அதிகபட்ச எதிர்ப்பு வருவதைக் கண்டு ஆச்சரியப்படாதிருங்கள். அவர்கள் எலிப்பாஸ், பில்தாத் மற்றும் சோபாரின் சீஷர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சகோதரர்களை குற்றப்படுத்துகிற பிசாசோடு இணைந்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு இருக்க கர்த்தர் வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களில் உத்திரத்தை வைத்து கொண்டு மற்றவர்கள் கண்களில் இருக்கிற துரும்பை பார்க்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு உம்முடைய சுமுத்திரையான தராசிலே எங்களை நாங்களே தூக்கி பார்த்து உயித்து ஆராய்ந்து அறிகிற விருப்பத்தை எங்களுக்குள்ளாய் உருவாக்குவீராக. வேதனை உண்டாக்குகிற வழிகள் எங்களில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.